போச்சு பையனை விட்டுடுமா அந்த பொம்பளை அவ எங்க இருக்கா ஏண்டி அவன் எங்கடி ஏண்டி ஏண்டி எங்க டங்கே டிங்கு ஏண்டி அமலா 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 கமலா வைக்க போயிட்டான் பரவாயில்ல அவன் குடும்ப கோளாறு எங்கன்னா ஒரு கோடியை தூக்கி போனா 10 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அமலா கமலா பழமிக்க போட்டான் அவன் எங்கடி அம்மா கார்த்திகா 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 உள்ள வாந்தி எடுத்து பாத்துங்க வாந்தி எடுத்து என்னமோ குடும்ப கோளாறு நீ போய் 2 நாளைக்கு ஒட்டி உரம் வாங்கியாச்சா தம்பி காந்தி எடுத்துட்டாங்க நீ வேணா கோளாறு பட்டு வாட்டி என்ன இருந்துட்டு போட்டும் போ நம்ம என்ன போ தண்ணி வச்சு தண்ணி விளவாது தண்ணிக்கு ரொம்ப பட்டாணி தூண்டான் தண்ணி வச்சா தண்ணி விளவாதுமா போதத்தான் வரும் அடியே மரக்கால மாடு கட்டுற பையா என்ன கொடுமையான கதையாகுது என்ன ஊர்ல மரக்கால மாடு கட்டினாங்க மரக்காவில எவன் மாடு கட்டுவான் சொல்லு சொல்லு ஆமா கேட்டோமா ஒரு மரம் வெட்டுக்குது ஆமா அத கீழே 1.5 அடி விட்டு வெட்டிட்டா மீதி 4 அடி இருக்கும் அதுக்கு என்ன பேரு மரக்கால் 4 அடி இருக்கும் 1.5 அடி இருக்கும் 1.5 அடி இருக்கும் ஆமா அடங்க ஒரு டீ குடுப்பாரு அது என்ன கால் மரக்கால் அதான் மரக்கால் மரக்கால் கட்ட சொல்லல மரக்கால் அடியே மாங்கொத்தி மாங்கொத்தி மாங்கொத்தின்றண்டி மாங்கொத்து வேணாமா ஏண்டி பாரு அந்த கோயில்ல இருக்கிற மாங்கொத்த பூரா ஒட்டந்து கட்டிட்டாங்க ஒரு கொத்த கூட காணா அதுல போட்ட பையன் நல்லா பாரு சரி மாங்கொத்தி கிடையாது அவன் எங்கடி நக்குமா ஐயோ 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 நீ எவ்வளவு பேரு சொன்னியம்மா சொன்ன அந்த பேரெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஒத்துக்குவேன் ஓரளவு ஒத்துக்குவடி அம்மா இந்த நக்குமா பேரு மட்டும் எனக்கு என்ன குறை ஏன்மா ஊருக்கு எங்க போறியா ஏண்டி இல்ல கேக்குறேன் ஏன் என்ன ஏண்டி ஒரு பழக்கம் இல்லாத பொண்ணு சபைக்கு வந்துக்கிற நீ தாண்டி என்ன கூட்டு போகணும் அதுதான் கேக்குறேன் கராஸ் கேள்விலாம் கேட்காத அதுக்கு இல்லம்மா எங்க அண்ணகார ஓடிடுவான் ஓடியாருவான் எக்கா நக்குமா பாப்பா நக்குமா என் தம்பிக்கார ஓடிடுவான் பாப்பா நக்குமா இவனுக்கு உடம்பு கடலாச்சாரு அண்ணங்காரன் வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க தம்பிக்காரன் வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க மாத்தி மாத்தி சொல்லுனா தேவடியாக்கு தான் போறந்தியா என்ன மாதிரி பத்திரிக்கை ஒரிஜினலுக்கு போறந்தியா எங்க அப்பங்கார ஓடிடுவான் ஏம்மா அவளு நக்குமா நக்குமா நான் ஒரு ஆளு எத்தனை பேருக்கு தான் நக்குறது மாமியா என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க மாமியாரு நக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் கேள்வி கேட்கணும் தெரியாது சரி அது போட்டு டங்கி டிங்கி டமாரன்ற அது இங்க இல்லம்மா நம்ம கேட்டாலும் அந்த ஆள் செய்ய போட்டு கிடையாது ஏன் என்ன அவரு மெடிக்கல் விழுகிறாரு இப்ப அடியே லைபாய் சோப்பு அது வேணாம் அது வழுக்கு வழுக்குன்னு போகும் சரி அடியே சகியா ஒரு பொண்ணா பிறந்த பிள்ளைக்கு அதாவது பெரியவங்களை கண்டா மரியாதை கொடுக்கணும் மேல கை ஏம்மா என்ன சுத்தமா தொங்கி போச்சு என்னடி நகை வந்து முன்னாடி கழுத்து கிட்ட இருந்தது இப்ப சுத்தமா தொங்கி போச்சான்னு பாக்குறேன் ஐயோ கராம்பு வேலை ஏறி போச்சுடி அதுவும் ரெண்டும் தொங்கி போச்சு இவனை தொடர்பு கட்டலாச்சு ரெண்டும் தொங்கி போச்சு அக்காளுக்கு நிமிந்து இருக்கும் உன் பாப்பாளுக்கு நிமிந்து இருக்கும் தேவையா ரெண்டு அப்புறம் மாகாண ஆத்தாக்காரி 3ஆம் தாரம் அந்த சக்காலத்திய அவளுக்கு நிமிந்துக்கணும் இருக்கு என்ன பார்த்து சொல்றான் பாருங்க அவன் அங்கேயும் போய் மாறிட்டே வச்சுக்கிறாங்க ஐயோ எவனுக்கு தான் போறதான்னு நினைக்கிறா அம்மா செத்துட்டாங்களா ஒருவேளை மேல போய் அவங்க அப்படி சொல்லாத அதான் தப்பு ஆனா ஒரே ஒரு தப்பு என்னன்னா அவங்க அப்பா செத்து 6 வருஷம் போறாங்க என்ன தம்பி அதான் வேற ஒரு குறையும் கிடையாது எங்க அப்பா செத்து 6 வருஷம் பிறந்த பையன் அந்த தேவடா சாமான் ஊர் நம்மளுக்கு என்ன சொல்லு நம்பிக்கை கிட்ட குட்டி பார்க்க நம்மளுக்கு நேரம் கிடையாது கால சபையில் ஒரு பொண்ணு ஊரு என் பேரு எங்க போறோம் எங்க வரோம் எப்பேர் பண்றேன் தெரியுமா எனக்கு கோவம் வந்தா ஈஸி பேசிட்டா வரும் செல்லு இந்த வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல விடுங்க வாட்ஸ்அப் எனக்கு வாங்கி வந்துக்கிறேன் நானு
அது தெரியுது இல்லையா? டென்ஷன் அப்புறம் சபையில வந்தேன். என் ஊரு, என் பேரு, என் சமாச்சாரம் இதெல்லாம் உனக்கு தெரியுமாடி? அம்மா உன்னை பார்த்தா பெரிய இடத்து போன மாதிரி தெரியுது. நீ யாரு, எந்த ஊரு, எங்கிருந்து வர, உன் பேர் என்ன, திருமணம் ஆகி போச்சா? திருமணம் ஆகி போச்சா? இல்ல ஆகலையா? ஆகலையா? சொன்னா தானே தெரியும். ஏண்டி, அதாவது ஒரு சபையில ஒரு பொண்ணா போன்ற புள்ள வந்துக்கிறேன். அம்மா எப்பேற்பட்ட இடம், அம்மா பெரிய ஆளு, யாரு பொண்டாட்டி, அம்மா நினைச்சா என்ன நடக்கும், எதனா உனக்கு தெரியுதா சொல்லு. என்னமோ அச்சமுத்தி சொல்றியா தெரியாதுன்னு. என்னடா அம்மா பெரிய இடமா? உனக்கு இன்னும் தெரியலையா? சத்தியமா தெரியும். நாடு என்றால் நாடு நீ அவுத்து போட்டு ஓடு. எவ்வளவோ அழகா இருக்குடா. அப்புறம் ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன் நானு? இல்லம்மா, முகத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல வரேன். ரஞ்சிதா, எல்லாத்தையும் அவுத்து போட்டா சீவோடு இல்லையா? நகையா நலம் பெறும் நாடு, வீடு என்றால் வீடு, அது விளக்கெரியும் வீடு. நாட்டிற்கு அழகு, நாட்டிற்கு அழகு மதுரையும் டெல்லியும், வீட்டிற்கு அழகு விளக்கும் வெண்டீரும் இல்லையா? அந்த மாதிரி இல்லையா? நாட்டுக்கு அழகு அச்சா தேக்கி கேக்கு இல்லையா? ஏ கோ பாக்கோ, காட்டுல போய் எடுத்து நம்ம என்ன அழகா காண போறோம். அதனால இவங்க நாடு இருக்கிறது தெரியுமா? அது என்ன நாடு, ஏழு நாடு, எப்பேற்பட்ட நாடு, அப்படி இப்படி எதனா தெரியுமா உனக்கு? இல்லையா? எங்க நாடு இருக்கின்றது அல்லவா? அதுதான் முச்சந்திபுரம் 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 சொல்லுவாங்க அம்மா. ஓ முச்சாந்திபுரம். ஆமா முச்சந்திபுரம் இல்லையா? முச்சத்திற்கு அருகாமையில் இருக்கும்படியான முச்சந்திபுரம். செஞ்சிக்கு போய்கிறியா? போயிருக்கிறோம்மா. எப்ப செஞ்சினா போயிடுறேன். நீ அகராய் தான் பேசுவியா? அவன் என்ன சொல்ற கேட்டவனுக்கு? செஞ்சிக்கு போ. போயிரானா? செஞ்சிக்கு நான் எங்க ஹாஸ்பிடல் ஆபரேஷன் பண்றதுக்கு இல்ல, முடி பார்த்த ஆஸ்பத்திரிக்கு செஞ்சிக்கு இல்லையாடி? அந்த செஞ்சிக்கு போற வழியில மட்டப்பாறைக்கு அண்ணாண்ட இல்லையா? மட்டப்பாறை, முட்டத்தூரு, மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டு ஆமா, அங்க ஒரு மண்டகப்பட்டு இருக்குது இல்லையா? அது உள்ள இருக்குது. இது உள்ள இருக்குது. அது முச்சந்திபுரம் 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 சொல்லுவாங்க. ஓ முச்சந்திபுரம். ஆமா, அந்த முச்சந்திபுரத்தை தகுதி தரத்தோடு தருமம் என்று செங்கோலை கரத்தில் ஏந்தி அரசாட்சி செய்து வரும்படியான எங்க வீட்டுக்காரி, எங்க சுவாமி, எங்க ஹஸ்பண்ட், எங்க நாத எல்லாம் ஒண்ணுதான். என்ன கேபினெட் போய் முன்னாடி நான் தவறா சொன்ன கவனிக்கலங்க. அதுலடி நான் தவறா சொன்னு கோவப்பட்டு போறேன். உங்க அக்கா இருக்கிறா, அவளுக்கு எத்தனை ஆம்படியா? உண்மையா சொல்றா? உண்மையை சொல்லு. உண்மையா சொல்றா? சபையில விளக்கு நிக்கிற உங்க அக்கா, உங்க அம்மாவுக்கு அது டைரி எடுத்து பார்க்கணும் இல்லையா? அது பல பேர் இருந்தா வரவும் போறோம் ஒரு பேர் எடுக்க. எனக்கு இருக்குது ஒரு ஆம்படியா. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆளை தான் நான் கூப்பிட முடியும். அதனாலதான் இத்தனை பேர் சொல்லி கூட்டேன் இல்லையா? எங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு தெரியுமாடி? என்ன பேருமா? சொல்ல எங்க ஆம்படியா ஆம்படியா பேரை சொல்லலாம். 10 பேர் கேட்டாலும் 50 பேர் கேட்டாலும் ஆம்படியா பேரை சொல்லலாம். இந்த சந்தல பொந்துல வந்து போறான் பாரு, அவன் பேரை தான் சொல்லக்கூடாது. எவ்வளோ ஓட்டி செடியில கட்டி மடியில விட்டு வெளியில வரைக்கும் கொடையுது கத்துறாங்களாம. அந்த மாதிரி கதையா புள்ள பூச்சி மடியில கட்ட கதையா? ஏன்னா அந்த ஊர் மேல ஊர் மேல போறது ஆம்படியா இந்த கதை தான் பேசு, வேற கதையை பேச மாட்டியா? அம்மா இதெல்லாம் கொடுப்பணுமா? கொடுப்பனியா? என்ன பண்றது சொல்லு. பங்கம் அவன் எதுக்கு ஏன் என்ன திண்டி வாட்டுற கண்டா நான் அழுவா, அவன் அழுவா, ஊர் அழுவா, பேரு இழவா. இந்த இழவு பிடிச்ச குழந்தை என்கிட்ட விட்டுக்கிறீங்களா? உருப்பாடுறத உருப்பாடுங்க. ஒரு நேரத்துல டில்லி பாபா அழுவ, இவன் அழு. ஐயோ பெரிய அந்த கதை எங்க காதுல உள்ள பஞ்சாயத்து நாங்க தான் பண்ணிக்கிறோம். சரி இல்லையாடி? அந்த முச்சந்தி கொடுத்து யாரு சார் முச்சந்திபுரத்தை அரசாட்சி செய்ய முடியாது. எங்க வீட்டுக்கார பேர் எத்தனை அவரு தாண்டி சந்திரசேகர நாயனா சந்திரசேகர நாயனா சந்திரசேகர நாயனா சொல்லுவாங்க. அவரா உண்மையாமா? இல்லங்க உங்க மனைவியான்னு அதுலடி ஓல் 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 அது கிடையாதுடி. இந்த கும்பலுக்கு வந்து அவ்வளவு அசியமா பேசிட்டு போற அவரை. கும்பலுக்கு வந்து 6-7 வருஷம் ஆகுது. இன்னைக்குதான் முத பொண்டாட்டி வேஷம் வந்துக்கிறான். நீ எல்லாம் 7ஆம் சொல்லி அந்த ஆள் அவுத்து போட்டு ஓடுற போறாரு.
இவகிட்டலாம் நம்ம குடும்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கை வச்சிரு சும்மா இருந்தா சேர்த்தான் இவனாடி ஆம்பளை கேட்டலாம் ஒருத்தி நாங்க என்ன கேட்டுக்க அவன் போதாதுன்னு சொல்ல அது மாதிரி நான் கேட்டு தெரிஞ்சு அந்த ஆளு என்ன அவுத்து போட்டு ஓடுற போறாரு நீ இருக்கிற உயரத்துக்கு அவர் இருக்கிற உயரத்துக்கு அச்சிவோட கொண்டு அனுசரிச்சு போண்டி டூல் தான் போடணும் பொழுது அப்படி இல்லாடி அந்த சந்திரசேகர நாயனார் ஒன்றும் மினிஸ்டாகிற செல்லஞ்சேரி ஒன்றும் புரிஞ்சுக்குது இது வந்து நீங்க பக்கம் பண்ணல சொல்லு ரஜினி குடும்பம் இல்லையா கறி காரி முழிட்டுற ஊர் ஊரா டாய் ஏன் வாயை கிளப்பாத நான் அம்மா கிளப்ப போறேன் ஏய் வீடியோ ஓல வரே அடி அப்படின்னு போய் கொண்டாடி பார்த்தா வரும் அப்படி இருக்கும்போது அவர் தான் சந்திரசேகர நாயனார் அந்த என்ன நேரம் பார்த்து வீடியோ நேரம் பார்த்து நின்னு போச்சு அப்படி இருக்கும்போது அவர் அந்த மன்னனை மணந்து அவர் மனைவியாக விளங்கும்படியான என்னோட நாமத்தை என்னன்னு தெரியுமா தாண்டி மருதேவி சரி மருதேவி சொல்ற ரைட்டு ஒரு தேவி இங்க இருக்கிற அப்ப மருதேவி எங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிது பரவாயில்ல இல்லையா அப்படி மன்னனை மணந்து எந்த விதமான குறைபாடு இல்லாத இருக்குது வண்டிமா இந்த சக்காலத்தையும் இருக்கிறானு பாரு இந்த சாண்டா குடிச்சவனு இருக்கிறானு பாரு என்ன குறை வச்சான் ஏது குறை வச்சான் துண்ட சோதர மண்ணை அள்ளி போட்டோமா என் நாய என் கம்யூனிட்டி என் பேமானி என் பொறுக்கி துண்ண பையா வாங்கி துண்ண பையா துண்டு பிடிக்க வண்டி இந்த பையா கட்ட பிறந்த பையா காரி மூஞ்ச பையா பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கி துண்ண பையா பச்சை முட்டாய் இந்த பையா தேவடியா பையா திருட்டு பை இருமா இன்னும் யாருக்கு ஒன்னையா கேட்டேன் ஒன்ன துண்ணுடுவோம் ஒன்ன போய் கேட்டனா பூரா தின்னுருவியா இல்லையா யாருக்கு குறை வச்சு சொல்லு ஏண்டி இந்த முச்சாந்திபுரத்துல 500 வேலி நிலம் 500 வேலி ஆமா இந்த சக்காலத்தி ஒரு வேலை போனா கூட என் வீட்டு இடத்துக்கு தான் போகணும் 3500 ஆமா 500 வேலினா என்ன 500 வேலினா 3500 ஏக்கர் இவன் கணக்கெல்லாம் படிச்சு வந்துக்கிறான் நான் கூட என்ன அப்ப ஒரு வேலைக்கு எத்தனை ஏக்கரா தம்பி 7 ஏக்கர் பரவாயில்ல இல்லையா 3500 ஏக்கருக்கு சொந்தக்காரடி நானு இந்த சாண்டா கூட்டிய சக்காலத்துக்கு ஆக்கி 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 கொட்டண்டி அம்மா 3500 ஏக்கர் சொந்தக்காரி ஆனா பூரா தொங்குது என்ன தோகுது ஏய் செய்றா பின்ன நம்ம பணக்காட்சி செய்தி தான் போட்டு வருவோம் ஆத்தால எடுத்துக்கு தட்டி போட திரி போட அந்திச்சு இல்ல கவரிங் போட்டுக்கு ஆட்டிங்க திருநூறு பஸ் ஸ்டாண்ட்ல எவன் கிடைப்பானோ பெட்ரோல் பங்க் திரு மஞ்சா கொம்ப தாலி கோத்துல போட்டு கட்டியிருந்தாலும் ரசம் வைக்கிறதுக்கு மஞ்சள் அந்த தேவடி ஆளுக்கு புத்தி இருந்தா அது மாதிரி பண்ணுவாள சொல்லு தாலி ரசத்துல போடுறாங்க ஒருத்தவங்க ஐயா தாலி வாங்கி இருந்தா அந்த தேவடி ஆளுக்கு தாலியோட மகிமை தெரியும் மாசம் ஒருத்தவங்க கிட்ட வாங்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா உனக்கு வெக்கமா கிடையாது உங்க கறியில ரத்தம் கிடையாது இதுக்கு அப்புறம் தேவடியால பிறந்த வச்சு கூத்தாடாங்க நாங்க வா மோசம் பண்ணிட்டு கூடாதா கடங்காரன் வரான் கடங்காரன் வரான் சாவுவான் சாவுவான் வா இல்லையா அப்படி 500 வேலை நேரத்துக்கு சொந்தக்காரி வேலையா இருந்தாலும் ஆடு கிடக்குது மாடு கிடக்குது நடு நடா கிடக்குது களை அடிக்க கிடக்குது அறுப்பறி கிடக்குது வைக்க கூட்டணி எள்ளி தூத்தல நாத்து விடல சொல்லு ஒத்த மாடு பால் ஒத்த காம்பு மாடு பால் கறக்காத கிடக்குது எனக்கு கூட ஒத்த காம்பு தாமா எனக்கு இது மாரி பேச கோவம் வந்து அவுத்து போட்டு போடுவேன் நானு அந்த மாதிரி தான் போகணும் எப்ப பண்ணுவாங்க 2 சட்டை இல்லையா ஒத்த கொம்பு மாடு பால் கண்ணு போட்ட மாடு கண்ணு போட்டபடியே கிடக்குது போட்ட சாணி மாறல வாச பெருக்கல கலந்த கூட்டல ஒரு வேலையும் நடக்கல தம்பி என்ன குறை வச்சேன் ஒரு குறையும் கிடையாது தம்பி பசின்னு வருவானு அம்மா ஐயோ இந்த கிழக்குட்டி பாரு ஐயோ இவ்வளவு சும்மா முழுவாதுலயும் ஒரு நாயத்தை தூக்கி வருவாளுவா எதனா ஒரு நாயத்துக்கு அவனை வச்சுக்கிறான் இவனை வச்சுக்கிறான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு தட்டு நிறைய தட்டு எடுத்து வருவாள் தம்பி தட்டு நிறைய எடுத்து வருவாள் வேலை கொடுத்துருப்ப ஐயோ நீ என்ன சொல்ற சுசேட்ல எப்ப அரிசி போடுவானு பாத்துருப்பேன் தம்பி சுசேட் ஆமா
விஷயத்துல எப்ப அரிசி போடுவோன்னு பார்த்திருப்பேன். நல்லா புழு பூத்தாச்சா பார்த்தேன் போடுறாங்கன்னா எவனா வரியில நின்றா கூட எட்டி ஒரு உதவி விட்டுட்டு என் ஆட்டையும் முதல்ல வச்சு வாங்கி வருவேன். என்ன ஆட்ட மகன் இல்ல தலைவர் விட்டு ஆட்டம்ல வாங்கியாந்து அந்த கூப்பிட வச்ச வரிச்சு ரசத்தை வச்சு எங்க மாமியா அந்த சுத்தினாங்க கரண்டி சல்லாட மாதிரி இருக்கு தம்பி அந்த கரண்டி. ஆமா இந்த சோத்தை போட்டு இந்த கரண்டியான ரசத்தை மொண்டு 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 ஊத்துவோம் தம்பி. அந்த சல்லாட கரண்டியில மொண்டு ஊத்து. எத்தனை லிட்டர் ரசம் வராது. இத வாங்கி நீ என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு போக கூடாது தம்பி. சரி அப்புறம் வாங்கி போட்டு சூத்துங்க எனக்கு குறை சொல்லிட்டு போறாளுவோ சாக்கால் தருவோம் ஓடாடுவாளுவோ என்ன சொல்லுவாளுவா கொல்லியில அறுப்பு அறுக்கிறாளுல என்ன பண்ணுவா கையை அதுன்னு ஓடாடுவா சுண்ணாம்பு கேப்பாளுவோ எனக்கு இலங்கன மனசு எனக்கு யாரும் எனக்கு என்ன பண்ணுறேன் தொச்சு விடுறோம் குனிமா எங்க கோமன் தாவு தடவை பொம்மை தொடக்கிறாங்க அப்புறம் துணி அங்கதானே இருக்குது. அப்புறம் லேடிஸ் பாக்கல பொட்டேசி இந்த கோமன் தாவு தொடப்பு கட்டல அடிச்சாங்க. சரி விடுமா வராங்களா ஏடா குனிஞ்சாதான் தொடச்சு விடுவேன். அந்த அம்மா வந்து முட்டி போட்டா தொடச்சு விட மாட்டேன் உயர்றதுக்கு பழக்கமாயி போச்சுங்க. சரி போடா நீ ஆச்சு நானாச்சு ஒண்டிக்கு ஒண்டி பாக்கணும். கண்ட பொட்ட மாதிரிலாம் நம்ம கிட்ட பேசக்கூடாது. நம்மளுக்குள்ள பாத்துக்கணும். நீ ஆச்சு நானாச்சு இதை விட பால் டால் வாய் குடிச்சு சேர்த்துருக்க இல்லையாடி ஓடுவா. எனக்கு அந்த இந்த சுண்ணாம்பு கேட்பாங்க. சுண்ணாம்பு கேட்க வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுது எனக்கு இலங்கன மனசு குடுப்பியா நான் என்ன குடுப்பியான்னு என்ன பார்த்தா கேக்குற என்ன பார்த்தா கேக்குற அடி மாறியாத்தா தாய நீ எங்கடி அம்மா இருக்கிற மூடிங்கிற தேர்ந்து கிடையாது. அவனா கையாட்டி ரத்தம் ஒழு வந்தா சுட்டு எனக்கு மனசு கேட்காது தம்பி. இங்க மனசு இங்க தாங்குதா நான் அப்புறம் என்னமா தான் பேசணும் சரி சொல்லு. எனக்கு மனசு கேட்காது தம்பி. எடுத்து ஓடி ரெண்டு கதையும் சாத்தி தாப்பால் போட்டுக்குவோம். என்னடா ரத்தம் ஒழு ஓடிறாங்க. உங்ககிட்ட மருந்து எதனா கேட்கணும். சுண்ணாம்போ இல்ல மருந்து ஏதோ கொடுத்து உதவணும். அதை விட்டுட்டு கதவை சாத்திட்டு உள்தப்பா போட்டுங்க. யாரு கேளு தம்பி. ரத்தம் ஒழு வருவாங்க. ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வரும். மயக்கம் வரட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லையா சுண்ணாம்பு வச்ச காயம் எரியும். எரிஞ்சு அவங்க அழுவாங்க. என் மனசு கேக்குமா அடித்தே அப்படியா. அப்புறம் அம்மால மாரி நானும் ஒரு பொண்ணுடா. மண்ணு மேல நின்னுக்கிட்டு பொண்ணை பத்தி குறை சொல்ற பொட்டா பையா. சரிம்மா கை எறியும் கதை சாத்து ரைட்டு. யாராவது ஒரு 500 ரூபாய் எடுத்து வராங்க இல்ல ஒரு 1000 ரூபாய் எடுத்து வராங்க. உங்ககிட்ட ஓடி சில்லறை கிட்ட கேட்பாங்க. ஏன்னா பணக்கார விட்டு பண்ணாச்சா உன்கிட்ட சில்லறை கேட்பாங்க. சில்லறை கொடுப்பியா? இது ஒரு கேள்வி அடி. இது என்னம்மா இது ஒரு கேள்வி. சில்லறைய வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருத்தங்க தேவிக்கிறாங்க. ஒரு விலைக்கு மரணம் வாங்குவாங்க. ஒரு உப்பு மிளகா புளி வாங்குவாங்க. அவங்களுக்கு குட்டு உதவ நம்மளுக்கு அதான் ஒரு புண்ணியண்டி. ஒருத்தவங்களுக்கு குட்டு உதவ புண்ணியம். என்ன அது சாதாரணமா நினைக்காத. யாருன்னா அப்படி சில்லறை இல்லைன்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா எங்கேயும் போக மாட்டாங்க. நேரா என்கிட்ட தான் வருவாங்க. இடம் பெரிய இடமாச்சு. கை இங்க மேல கூட வராது. இங்கதான் வருமா இந்த சாரா கடைக்கு போறோம்னு பாரு ஆம்பளை புள்ள அந்த 500 ரூபாய் தாள் 100 ரூபாய் தாள் வாங்கினா எட்டு வா இந்த 500 ரூபாய் தாள் 100 ரூபாய் தாள் வாங்கினா எங்கேயும் போக மாட்டாங்க. நேரா என்கிட்ட தான் வருவாங்க. அங்கதான் வரணும். ஏன்னா அது கடலூர் அண்ணா சில்லறை கேட்பாங்க. எனக்கு மனசு தாங்காது. நான் என்ன பண்ணு உடனே கொண்டான அந்த 500 ரூபாய் பிடிக்கும் போய் உள்ள அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு ஆமா உள்ள போய் நான் என்ன பண்ணுவேன் இங்கதான் கொட்டி கிடக்குதா பணம் இல்ல இங்கதான் கொட்டி கிடக்குதா நாம சில்லறை எண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு போவேன். ஒரு பழமரத்தை எடுப்பேன். ஒரு சொருவி ஒரு முறை நேரையா கொண்டு கொட்டு தம்பி 500 ரூபாய் சில்லறை என்ன ஒரு 2000 இருக்குமா? யாரு கணக்கு பார்த்தாங்க? நமக்கு தான் பணம் கிடைக்குது. எண்ணி பார்த்தா தானே. அப்படி அவன் வீட்டுல போய் எண்ணி பார்த்தா 149 ரூபாய் இருக்கும். 500 ரூபாய் 500 ரூபாய் சில்லறை கேட்டு 149 ஒருத்தால வாரி எண்ணி கூட்டா தானே அவன் ஒரு கூட அதிகமா கூட போகட்டும். இப்ப என்ன அப்பா நம்ம வீட்டை வேலை செய்யறாங்க. அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்பாங்க. சரி சில்லறை கேக்குறவங்களும் இந்த மாதிரி பண்ற இந்த ஒரு இளம்புள்ள ஒரு சின்ன குழந்தை பசிக்குதுன்னு ஓடியாருது. உங்ககிட்ட சாப்பாடு கூட கேக்குது. அந்த புள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பியா? தம்பி என்ன பார்த்து இப்படி கேக்குறிய அழுவாதம்மா.
அம்மா தான தர்மம் பண்றேன். இன்னும் ஒரு இளங்கன மனசு பாருங்க. அம்மா தான தர்மம் பண்ற மாரியாத்தா நாளைக்கு இவன் இருப்பானோ பூடுவானோடி அம்மா. என்னை பார்த்து அவன் கேட்டான இருப்பானா பூடுவானா இல்லையா இளம்புலன்னு வருவாங்க தம்பி. சோறு இல்ல இளம்புல பசிக்குது எங்கேயும் போக மாட்டாங்க, நேரம் இங்கதான் வருவாங்க. என்னடா இது கெஸ்ட் ஹவுஸ் அது? ஆமா நேரம் இங்கதான் வந்து என்கிட்ட தட்டை நீட்டுவாங்க. சாப்பாடு போட்டு சாப்பாடு அப்படி எனக்கு என்ன நம்ம வீட்டு என்னென்ன பலகாரம் விதவிதமான பலகாரம். என்ன பெரிய ஜமீன்தார் வீடு நம்ம வீடு. ஆமா விதவிதமான பலகாரம். கலையூரி சமையல்காரே நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. ஆமா கலையூர் புதுப்பாளையம் பகண்டங்கிற சமையல் புள்ள நம்ம சமையல்கார நம்ம வீட்டு என்கிட்ட தான் இருக்கிறாங்க. பகண்ட சமையல்கார கூட நம்ம ஊர்ல தான். ஆமா ஆமா அல்ல சமையல்கார நம்ம வீட்டாங்கிறாங்க. இந்த பிள்ளைங்க சோறுல வந்தாங்கன்னா எனக்கு மனுஷன் தாங்க தம்பி. அவங்க வரத்துக்கு மிந்தி திட்டு திட்டு ஒரு கடுக்குன்னு கொடுங்க தட்டை புடுங்கிறது. எங்க புடுங்குறான் தட்டு அங்கதானே வச்சிருப்பாங்க. சின்ன புள்ளி தட்டி எங்க வச்சிருக்கான்? சின்ன புள்ளி தட்டி எங்க வச்சிருக்கான்? அந்த தட்டை புடுங்குவேன். புடுங்க என்ன பண்ணும் தெரியுமா? உள்ள எடுத்துன்னு போவேன். என்ன சாப்பிட போடுங்க எப்படி எடுத்துன்னு போய் அந்த தட்டை காலிங்க வச்சு மேறிப்பேன். இந்த சக்காலத்தி ஊற மேஞ்ச புள்ள பேப்பாளவும் நான் சோத்தை வச்சு போட்டுங்கிட்டேன். ஏன் தம்பி நீ சொல்லு தம்பி. இவ்வளவு உள்ள தள்ளி கீழா இல்லையா? அதனால இன்னும் என்ன இப்படி தெரியும் உனக்கு இன்னும் தெரியாது. சரி இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு வாகரை போட்டு வந்தேன். அந்த வாகரத்தை நான் தொடர்பு முழு தான தர்மம் செய்ய இத புள்ளகள் தம்பி எங்க வர இல்லம்மா ஆம்பளை புள்ள பொம்பளை இப்போ நான் இவ்வளோ தான தர்மம் செய்ய நீங்க இருவரும் கூடி வந்து ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள தம்பி நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் தப்பா கேட்டோம். சண்டாள தெய்வமே சதிகார தெய்வமே உனக்கு கண்ணு இல்லாடி மாறியாத்தா தேவடியா பையனுக்கு 3 பிள்ளைய கொடுத்திய. இவனுக்கு கொடுத்ததுல எனக்கு 1 கொடுத்துட கூடாதா? இவன் என்ன வச்சா என்ன போறோம்? இவன் கெட்ட கேட்டுக்கு 3 பிள்ளை கொடுத்தியாடி. இவன் கேட்ட கேட்டுக்கு குந்த குடிச்சல தேவடியா பையனுக்கு 3 புள்ள கொடுத்திய. நான் அம்மா பணம் வச்சுக்கிறேன் எனக்கு 1 புள்ள கொடுத்துட கூடாதா? மாரியாத்தா எனக்கு புள்ள கொடுத்தது. நீ நம்ம வீட்டுக்கு நான் கூட உனக்கு எப்படி இல்லம்மா எனக்கு 3 ஆம்பளை புள்ள. நீ நேரா வீட்டுக்கு வா. என் புள்ளை கூட ஆசை பாசமா விளையாடு. எந்த புள்ள உங்ககிட்ட பாசமா பழகுதோ அந்த புள்ளை கூட்டு போன நாய் கண்டு கேட்டுக்க அந்த மாதிரி கதையாக நீ புள்ள பேக்கறது அந்த புள்ளை நான் வளர்க்க தேவடியா பையன் எனக்கு பிறக்க அது ஆம்பளை எனக்கு புள்ள ஏன் ஆம்பளை என்ன ஓம் பொண்டாட்டி ஆம்பளை கிட்ட விடு. என்னடா புள்ள பேக்க மாளாத என்னடா உப்பு வண்டிக்காரன் கூட இந்த மாதிரி கரை கேட்ட மாட்டான் போல இல்லையாடி. இவரு அவர் மூஞ்சுக்கிற கரைக்கு பொண்டாட்டி அப்படி மன்னனை மணந்து அப்படியே ஒரு வேலை என் முன்னாடி வர மாதிரி இருந்தா சந்தன படத்தான் நீ ஐயா அந்த எனக்கு கூத்து ஆடிங்க அவரு அந்த பாவம் அவரு இல்லையாடி அப்படியே ரிப்புன்னு மாதிரி ஆயிடுவேன். சரி அது கிடைக்கண்டி. அப்படி மன்னனை மணந்து கல்யாணம் ஆகி ஒரு மாமா அங்க ஆகுது மாமா. இந்த பாழு வகுத்துல ஒரு பூச்சை புழுவ ஒண்ணு கிடையாது. பூச்சா புழுவா ஒண்ணு கிடையாது. அடி ஒரு செடி கொஞ்சம் மாடும். இங்க வா வண்டி எடுத்து நேரம் அப்படியே போ. இந்த வழி ஆமா இந்த வழி தான். இப்படியே போனோம்னு வச்சுக்கா ஒரு பொட்டி கடை மெயின் ரோட்ல ஒண்ணு இருக்கும். அங்க போய் 4 ரூபா ஒரு பிளேட் ஒண்ணு வாங்கிக்க. அப்படி இந்த நேரம் போனோம் வச்சுக்கா குப்பை கொட்டை வச்சிருக்க ஆட்டை ஜன்னி மாட்டை ஜன்னி கலந்து எரு இருக்கும். 2 குத்து எரு அள்ளிக்க. பிளேடு ஒண்ணு தனியா எடுத்துக்க. ஊசி நூலு தனியா எடுத்துக்கினா புள்ள வந்துருமா? ஆமா கட்டப்பையில வச்சிருப்பாங்க ஒண்ணு எடுத்து கொடுப்பாங்க. சொல்லுடி. இந்த பிளேடு எடுத்து நடு மையமா கீழ்ச்சிக்கணும். கீழ்ச்சி உன் வயிற்றுல கீழ்ச்சிட்டு கீழ்ச்சா புள்ள வந்துருமா? சொல்றதுக்கு கேள்றி சொல்லுடி. அடி எனக்கு எப்படியா புள்ள வந்தா சேர்த்தான் நடு மையமா கீழ்ச்சிக்கணும். கீழ்ச்சிக்கின்னு
இந்த 2 குத்து எரு வாரி உள்ள கொட்டிடணும். கொட்டிட்டு இந்த ஊசி நூல் எடுத்து நெருங்க தச்சிடணும். தையல் போட்டா இப்படி தச்சிட்டுனா எண்ணி 3 நாள்ல கோட்டா மூடி வச்சிரும். கோட்டாம்புழு பூஜை புள்ள வச்சிருந்தியம்மா தின்னா கேட்டா நீ ஆட்டி ஏற்பாடு பண்ண என்ன புள்ள இல்லடி அம்மா எனக்கு புள்ள இல்ல புள்ள இல்லையா? சரி கை கொடு வேணாமா. எதுக்கு இந்த ஊர் நாடகம்ங்கற பாக்க அதனால அப்படி புள்ள தான் எனக்கு இல்லையே தவிர எங்க வீட்டுக்காருக்கு நான் ஒரு புள்ள. நீ உட்காந்துக்கிற வாட்டமோ நிக்கிற வாட்டமோ சரி வர அப்புறம் எல்லாம் சிரிக்கிறீங்களே. உங்களை மாரி ஒரு பொண்ணு தானே அந்த பொட்டை பையன் இந்த மாதிரி சொல்ற தொடப்பு கட்டையில அடிக்கிறது இல்ல. சரி ஏந்திரு. அப்படி எங்க வீட்டுக்காருக்கு ஒரு குழந்தையாகவும் நான் ஒரு எங்க வீட்டுக்காருக்கு நான் ஒரு குழந்தையாகவும் வீட்டுக்காருக்கு ஒரு குழந்தை அப்படி அம்மா அவங்க நான் பாக்குறது அவரு பாக்குறது முகத்தை அப்பயும் கிடையாது. அப்பயும் கிடையாது. அதனால மன்னரை மணந்தோம் பிள்ளை என்பது கிடையாது. வந்து நேரம் ஆகி போச்சு. எந்த அதாவது ஒரு வார காலமா இந்த காலனி மக்கள் யாரும் வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேலைக்கு செய்யறது கிடையாது. போட்டபடியா கிடக்குது. பொட்டா நிறைய மாடு பட்டினியா கிடக்குது. தண்ணி காட்டுறது சாணி மாறுது ஒண்ணும் கிடையாது. நடவு நட கிடக்குது, களையாட்டுக்காக கிடக்குது, நாத்து விடாத கிடக்குது, ஏறு ஓட்டாத கிடக்குது. போட்ட முதலி எல்லாம் பாடா போடும் பழகுது அம்மா. இங்க மக்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம் தம்பி? என்ன பண்ணுறது? காலையில 6 மணிக்கு வருவாள் நடவு நடுறதுக்கு. காலையில 6 மணிக்கு வருவாள் தம்பி. காலையில 6 மணிக்கு வந்து காலையில 6 மணிக்கு வந்து சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இல்லையா? நான் சொல்றேன் காட்டு. காலைல 6 மணிக்கு வருவாள் தம்பி, சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் மூடு வருவோம். 1.25 ரூபாய் கேப்பாடு கூலி. காலனா தருவோம். போதாது இது 1.25 ரூபாய் 1.25 ரூபாய் மனசாட்சி கிடையாது தம்பி. நாங்க என்ன பணத்தை கொள்ளை அடிக்கிற நோட்டை அடிக்கிற நாங்களும் மாசம் கொள்ளையில போட்டா தான் பணம் வருது. மனசாட்சி இல்ல கேட்கறாள் தம்பி. எவ்வளவு கொடுப்பேன்? 1.25 ரூபாய் அவங்க கேட்பாங்க. காலனா நாங்க கொடுப்பேன். இதே போல கூடு டச்சுனா இப்ப புள்ள சரி போடு புள்ளைலாட போது போட பணம் இருந்தா எல்லாம் பாத்துக்கலாம். அதனால என்ன பண்றது? வணங்க முடியாது தெய்வத்தை வணங்கி மன்னனை பார்க்கணும் இல்லையா? அதனால நான் கருமாட்டேன் சபையிலே இருக்கிற பெரியவருடைய பாயத்திற்கும் உனக்கு வணக்கம். கணவர் இருந்தா மனைவி வந்து சொல்லுவாங்க ஓடு வந்துக்கிறாங்க. யாரு மனைவி? மறுபடியும் உத்தரவு சொல்லி ஓடு. மறுபடியும் உத்தரவு மலரை கொண்டு வந்த அது மகிமை தராது என்று அனுப்பி என்னும் மலரை காலிலே சொரிந்து ஐயா வந்தனம் வந்தனம் மனைவியாக விளங்கின மருதியாக ஓடி வந்தாடி
காஞ்சிபுரத்து ஆசிரி கணவன் தந்திருக்கிறேன். ஆசீர்வாதமா பாதம் பண்ணிட்டேன். ஆமா. ஆசீர்வாதம் கொடுத்தேன். கொடுத்தேன். இந்த மண்டலத்தோர் போற்றுகின்ற ராஜ்யமாக விடுத்து சமாச்சாரம் என்ன? ஐயா சொல்லுங்க கேளமா கல்லம் இல்லாம ஒரு வார காலமாக நம்முடைய அதாவது வீட்டிற்கு அதாவது வேலை செய்யக்கூடிய காலனி மக்கள் வேலை செய்யக்கூடிய காலனி மக்கள் வரல. என்ன சமாச்சாரம் ஏது சமாச்சாரம்? ஒரு நாளா இருந்தா பரவாயில்ல. ஒரு வார காலமா வந்த கைது எல்லாம் அப்படி அப்படியே அந்த வேலை அப்படியே கிடக்குது. வீட்டுல எல்லாம் அப்படியே கிடக்குது. அவங்க ஏன் வரல? என்ன சமாச்சாரம்? எதுக்காக வரல அப்படின்னு அப்படி என்று அந்த வீரனை வீராய பார்த்து நான் போய் கேட்டுட்டு வரேன். என்ன உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமே. நீ சொல்லிட்டு சும்மா வரக்கூடாது. என்னால செய்ய முடியுமா? அம்மா வேலை சொல்லி நானு முதல்ல நீ அப்புறம் போயிட்டா எனக்கு வேலை செய்ய 2 பசங்க ஏச்சு வயசான இருக்கலாமா? வீட்டுல சாமான் கிடக்குது, பெருகி தலா கிடக்குது, என்ன பொம்னடி கொண்டு விடுனா நீ வேற 2. அதனால ஏங்க நீங்க போயிட்டு வாங்க. இல்லத்துல இருக்கிறேன் நான் சென்னை அந்த காலனிக்கு போய் என்ன அவங்க பண்றாங்க சும்மா கேட்க கூடாது. 2 தவிர 2 வைக்கணும். என்ன என்ன சொல்றேன் ஏங்க சுவாமி, நீங்க சொல்றது வாசம் தான். அவங்க நம்ம மேல ஏதோ ஒரு கோப குறியோட வரல. நீ எம்மா மாரி ஆளு, எம்மா மாரி அங்க நான் போவா தகுமா? அங்க போய் காலை வைக்க தகுமா? ஒரு கேமாடி ஒண்ணு கிடக்கு. பொண்டாட்டி ஐயா ஒரு கருத்தா சொல்லுத இந்த மாதிரி உன் பொண்டாட்டி என்ன நம்ம ஆம்பளை பேருமே நாம தான் காப்பாத்தணும். ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிறாளா? என்ன மைசூரிய பொண்டாட்டி வந்து ஓடுன்னு சொல்லணும். அதனால நீங்க முதல்ல போவாதீங்க. முதல்ல நம்ம மந்திரியை விடுத்து என்ன ஏது தகவல் அறிவிச்சு அச்சுடனே மாதவனே அரியோவிந்தா அரியோவிந்தா அரிபுரு மதமரே அரியமானே பச்சனிர நதிஜனே சிவாஜயம் எல்லாத்துக்கும் பொண்ணார் இருக்குபடியான என்ன ஊர் சொன்னாங்க? அந்த ஊர் பண்ணிட்டு அந்த சேர்ந்தா அதாவது என்ன செந்தில் சொல்லும்படியான அருயிர் அன்பர் நாடகக்காரர் அத்தண்டா மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து சன்மானம் அளித்தார். அவருடைய இல்லத்திலே பாலியல் வலிமையும் வேற சம்பத்தும் ஆர்க்கடல் ஆயிலும் நிரந்தரிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம். இப்ப நாங்க எங்க போகணும்? முச்சந்திபுரம் மக்களை பார்க்க வேணும், என்ன கேட்க வேணும், சென்று வருவோம். இப்படியா சந்திரசேகர் நாயனார் முச்சந்திபுரம் செல்வருக்கு தமிழ்நாடு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சனம் சாடி பெரிய வங்கு சின்ன வங்கு சின்ன வங்கம் நம்ம ஊர்ல செல்வ தலக்கு குழி ஊத்த
செல்லி ஆத்தாடா அதான் சொல்றேன் செல்லி ஓத்தாடா என்னடா அவங்க என் பேச்சுக்கு நங்கூர்ற என் பயக்கண்டா இது அது செல்லி ஆத்தாளுக்கு குய் ஊத்த போறாங்க யாராவது வரி கொடுக்கணுமோ நாளைக்குள்ளே வரியை கொடுத்துடணும் வரி கொடுக்கலாம் ஊட்ட பிடிச்சுன்னு ஓடி போகணும் மெத்த வீட்டு குடும்பமாடா பிசுன்னு ஓடுறாங்க சட்டம் அது அடிக்கிறவன் கூட சியா சப்புன்னு அடிக்கிறான் தான் சத்தம் கேட்டுச்சு கேட்டுச்சா இவன் என்னடா தமிழே குழன்னு ஆகுறாங்க எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்து வருது எவா பேச்ச வளர்க்கறீங்க சரி போ வணக்கம் நல்லா இருப்பா நல்லா இருப்பா நான் அம்மட்ட முடியல பார்த்தா நான் மட்டும் புள்ள இல்லடா பரியால விட்டு புள்ள நானு நல்லா கேறீங்களா சாமி ஏதோ இருக்குன்னா வரும் பயப்படாத வயசான காட்டுல அப்படி என்னதான் பண்ணது ஐய் முதல்ல உன் ப்ராப்பர்ட்டி பூரா வச்சுட்டு வா அதை வச்சுட்டு வா எனக்கு உன் கையில் இருந்தாலும் ஆபத்தானு வச்சுட்டு வா வேண்டாம் உனக்கு சாப்பிட்டு வருது சாப்பிட்றதுக்கு வருதா வச்சிருந்தா நான் போய்க்கணும் போய்க்கணும் சாமி என்ன பத்தி உனக்கு சீட்டா ஏய் என்னை பார்த்தா உனக்கு தெரியுதான்னு கேளு ஐயா பெரியவர்களே தாய்மார்களே இந்த வருங்கால வாலிபர்கள் தாய்மார்களுக்கும் முக்கியமான நன்றி என்னவென்றால் இந்த நாடகத்தின் முறப்பிரகாரம் ஆதி காலத்தில் எழுதிய நாடகம் செல்லியம்மா நாடகம் ஆமா இந்த காடு மக்கள் பேசுவாங்க அந்த பேசிய தவறாக எடுத்துக்கூடாது அதே பிரகாரமாக நைனாரும் தவறா பேசுவார் இப்ப காலனிக்காரர் அதையும் தவற எடுக்கக்கூடாது இது ரெண்டுமே ஒன்னா வைத்து பிரித்து இதுல தவறான வார்த்தைகளும் இருக்கும் அப்படியே இருந்தாலும் தங்கள் வீட்டு பிள்ளை எவ்வளவு ஒரு தவறு செய்தா எங்கன்னா மண் அடிச்சுக்கணும் சாமி மண் அடிக்கிற லோடு கண்ணில் அடி குளிமுறுதாளா அடிங்க இவனை படர் இழுத்தாங்க என்னடா புகு மாட்டிக்க போற உனக்கு காஜா புகு மாட்டேன் வாத்தியாரு மாங்கன அட்வான்ஸ் பார்த்து விடுத்திட்டு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி ஓடி போற கால ஊம்புறவா காலம்புற ஓ காலையில சொல்லுவாங்க பத்தியா அதனால ஏன் புட்டி கவுத்த போட்டுருக்காங்க பாவம் நான் உன்னை அடிக்க மாட்டேன் நான் அப்படி நாளைக்கு கொண்டு அடிக்க போறியா முடியாம என்ன பண்ற கவுத்த போட்டுரு நாளைக்கு கொண்டு அடிக்க நீ புள்ள வீட்டுக்காரன் ஏன்டா தூக்கு மணி சேர்த்து குடும்பத்தை போற அவன் சொல்றான் நீ சிரிக்கிறான் நாயத்தான் புத்தி பேச தப்பா ஒண்ணு பேச மாட்டோம் ஆமா சாமி ஐ நீ ஒரு மத்தடாங்கற அவன் என்ன பண்றது ரெண்டு பேரும் முகமும் ஒன்னா தெரியுதுடா ஒன்னு சொல்ல ஒரு நான் எவ்வளவு பெரிய ஜமீன்தார் விட்டு நான் எங்க வேலை செய்யறவன் காட்சியை விட்டு போலாண்டமா இந்த நாடத்தை வச்ச மவரசம் யாருப்பா பரவாயில்லை வரையும் உனக்கு தீபாவளி தான் சொல்லு நான் யார் கேட்டதா யாரு பெரிய ஆளு போராட்டம் நேரம் கண்ணில் குத்துருப்பான் இல்ல சாமி என் ஊரே பெரிய ஊரு அப்படி என்னதான் ஊர் போகணும் எனக்கு தெரியாது உனக்கு
நீட்டை பார்த்தா சுத்தமா ஒடிக்கத்த எட்டனை நாங்கெல்லாம் கூட எட்டனை கூட நின்று எட்டி அழிக்கலாம் சண்டை கண்டிக்கு வருவாங்க என்ன ஊர் முத்திதிரி பட்டணம் சத்தியமா கழுத்துல அடிச்சுடா ஒழுங்கா பேசு முத்திதிரி பட்டணம் என்ன பட்டணம்டா முச்சந்தி பட்டணம் முச்சந்தி பட்டணம் அவர் தான் சொல்றாரு அதான் சொல்லுது அவனே சாவலாம்டா என்னத்துக்கு நீ விரிச்சு விரிச்சு கேக்குற பிரிச்சு அந்த காலத்து மனுஷாலு தமிழ் கத்துக்க உங்கள்ட்ட வந்து சாமி நாங்க அந்த காலத்து மனுஷாலு இருந்தா அப்படி இப்படின்னு ஒண்ணும் தெரியாது சிரி சிவிலின்னு ஒரு சிவலா சத்தியமா நாளைக்கு சாப்பிடுறேன் நாளைக்கு சாப்பிடுறேன் எனக்கு தெரியாது என்னத்துக்கு நான் சாகணும் அடிக்கிற அடிச்சு இன்னைக்கே செத்துருவேன் ஆனா உன் சாவுக்கு நான் மோளை அடிச்சுட்டு தானே நான் சாவுவேன் நான் எப்படி சாப்பிட்டா மோளை யாங்க முடிவே பண்ணிட்டு மோளை கீத்து சட்டி கீத்து பழம் கீத்து கீத்து அப்புறம் பணம் மாட்டேன் அப்புறம் உனக்கு உன் சாவுக்கு நான் மோளை அடிச்சுட்டு சோறு வாங்கி துண்டு அப்புறம் தானே சாவலாம் இருங்க சாமி ஏதாவது யாரும் கத்துறீங்கதா அவன் டக்குன்னு தூக்கு கூட மாத்தி செத்துருவான் அப்படின்னு நான் வாங்க நாட்டு வச்சு பார்த்துலன்னு சாமி முச்சந்திபுரம் பட்டணம் அங்க யாரு சரி முச்சந்திபுரம் இப்ப அங்க இருந்து வரேன் முச்சந்திபுரம் 300 வீட்டுக்கு கண்டல குதிரை தேடல் பட்டோம் நான் வச்சு கூட நீயா குடிக்கிறேன் சரி